வணக்கம். இன்னைக்கு நாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற விஷயம் இல்லைங்க. ஏற்கனவே நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதியிலயும் இது கலந்துருச்சு. வாங்க, இந்த மாயாஜால உலகத்துக்குள்ள நுழைஞ்சு அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதை நீங்களே யோசிச்சு பாருங்களேன். தினமும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு மேஜிக் மாதிரி இல்ல இது. காலையில போனை கையில எடுத்ததும் நம்ம முகத்தை பார்த்த உடனே அது அன்லாக் ஆயிடுது. இது எப்படி சாத்தியமாகுது? அதே மாதிரி தாங்க இதுவும். ஒரு படம் பார்த்து முடிச்ச உடனே அடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு படத்தையோ சீரீஸையோ ஒரு ஆப் எப்படி கரெக்டா ரெக்கமெண்ட் பண்ணுது? இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல. நம்ம இப்போ கேட்ட இந்த 2 கேள்விக்குமே ஒரே பதில் தான். அது ஏஐ. இது எதிர்காலத்துல வரப்போற ஒரு டெக்னாலஜி கிடையாது. இது இப்போ இந்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையோட 2 கலந்துருச்சு. இப்போ இந்த லிஸ்ட பாருங்களேன். கூகுள் மேப்ஸ்ல வழி தேடுறதுல இருந்து அமேசான்ல நமக்கு பிடிச்ச மாதிரி பொருட்கள் பரிந்துரைக்கப்படுறது வரைக்கும், நம்ம மெயிலுக்கு வர்ற தேவையில்லாத ஸ்பாம் மெசேஜை தடுத்து நிறுத்துறதுல இருந்து அலெக்சா கிட்ட பேசி பாட்டு கேட்கறது வரைக்கும் நம்ம எல்லாருமே தினமும் ஏஐய பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். சரி, ஏஐ நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் இருக்குன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா உண்மையில இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? வாங்க, அதோட அடிப்படை என்னன்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஒரு பிரிவு. மனிதர்கள் மாதிரி மெஷின்களையும் சுயமா கத்துக்கவும், யோசிக்கவும், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கவும் பழக்கப்படுத்துறது தான் இதோட நோக்கம். இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் கத்துக்கிறது மற்றும் யோசிக்கிறது. ஏஐய புரிஞ்சிக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முன்னாடியெல்லாம் ஒரு கம்ப்யூட்டருக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கணும்னா நாம லட்சக்கணக்கான விதிகளை, அதாவது ரூல்ஸை எழுதி கொடுப்போம். ஆனா ஏஐ அப்படி இல்ல. அது ரூல்ஸை கேட்காது. அதுக்கு பதிலா லட்சக்கணக்கான உதாரணங்களை அதுகிட்ட காட்டுவோம். அதையெல்லாம் பார்த்து அதுவே தனக்கான விதிகளை உருவாக்கிக் கொள்ளும். ஓகே, ஏஐனா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ அது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் உள்ள எட்டி பார்க்கலாம். டெக்னிக்கலா ரொம்ப டீப்பா போகாம சிம்பிளா அதோட அடிப்படைகளை மட்டும் புரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏஐய ஒரு பெரிய மரம்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அதுக்கு 3 முக்கியமான கிளைகள் இருக்கு. ஒன்னு மெஷின் லேர்னிங், அதாவது மெஷின்கள் தானாவே கத்துக்கிறது. 2வது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இது நம்ம மொழிய புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட பேசுறது. 3வது கம்ப்யூட்டர் விஷன், இது உலகத்தை மனிதர்கள் மாதிரி பார்க்கறது. இது ஒவ்வொன்றுமே ஏஐக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி. இந்த மெஷின் லேர்னிங் தான் ஏஐயோட இதயமேன்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் கம்ப்யூட்டருக்கு தானாவே கத்துக்கிற திறனை கொடுக்குது. அதுக்கு நாம கோடிக்கணக்கான டேட்டாவை கொடுப்போம். அதுல இருக்கிற பேட்டர்ன்ஸை அதுவே கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி முடிவுகளை எடுக்கும். இந்த உதாரணத்தை பாருங்க, ரொம்ப அழகா விளக்கும். ஒரு கம்ப்யூட்டருக்கு பறவைனா இப்படிதான் இருக்கும்னு நாம ரூல்ஸ் சொல்லி கொடுக்கறது இல்ல. அதுக்கு பதிலா பல ஆயிரம் பறவைகளோட போட்டோக்களை காட்டுறோம். அதையெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு பறவைக்கு என்னென்ன பொதுவான அம்சங்கள் இருக்குன்னு அதுவே கத்துக்கிட்டு அடுத்த முறை நம்ம ஒரு புது பறவையை காட்டினா அதை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிடும். இதுதான் மிஷின் லேர்னிங். இப்போ ஏஐல என்னென்ன நிலைகள் இருக்குன்னு பார்க்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்டா நாம இன்னைக்கு எங்க இருக்கோம், நாளைக்கு எங்க போக போறோம்னு ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது இப்போ இருக்கிற ரியாலிட்டிக்கும் நாம சினிமால பாக்குற சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம். ஏஐல மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்கு. முதல் நிலை ஏஎன்ஐ, அதாவது குறுகிய செயற்கை நுண்ணறிவு. இது ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும்தான் சூப்பரா செய்யும். உதாரணத்துக்கு நம்ம போன்ல இருக்கிற வாய்ஸ் அசிஸ்டன்ட். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஏஐயுமே இந்த முதல் வகைதான். 2வது நிலை ஏஜிஐ. இது மனிதர்கள் மாதிரி யோசிச்சு எந்த சூழ்நிலையிலையும் முடிவெடுக்கும். இது இன்னும் உருவாக்கப்படல, ஸ்டார் வார்ஸ் படத்துல வர ரோபோக்கள் மாதிரி. 3வது ஏஎஸ்ஐ. இது மனித அறிவியே தாண்டிய ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இது இப்போதைக்கு ஒரு தியரி மட்டும்தான். இங்க ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற எந்த ஏஐக்குமே அது எவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி, சுயமா யோசிக்கிற திறனோ உணர்ச்சிகளோ சுய நினைவோ கிடையாது. அது கோடிக்கணக்கான டேட்டால இருக்கிற பேட்டர்ன்ஸை மிக வேகமா அடையாளம் கண்டுபிடிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி, அவ்வளவுதான். சரி, இவ்ளோ நேரம் தியரி பார்த்தாச்சு. இப்போ இதனால நிஜ வாழ்க்கையில என்ன தாக்கம் ஏற்படுது, இந்த டெக்னாலஜி ஏன் நம்ம எல்லாருக்கும் முக்கியம்னு பார்க்கலாம். இந்த சார்ட்ட பாருங்க. மருத்துவம், பிசினஸ், போக்குவரத்து, பொழுதுபோக்குன்னு எல்லா துறையிலயும் ஏஐ ஒரு பெரிய புரட்சியே செஞ்சுட்டு இருக்கு. நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறதுல இருந்து ஒரு நிறுவனத்தோட செயல்பாடுகளை மேம்படுத்துறது வரைக்கும் எல்லா இடத்துலயும் அதோட தாக்கம் ரொம்பவே பெருசு. ஏஐயோட கதை 1950கள்லயே ஆரம்பிச்சிடுச்சு.
ஆலன் டூரிங்னு ஒருத்தர் மெஷினால யோசிக்க முடியுமான்னு ஒரு கேள்வியை கேட்டாரு. அங்க ஆரம்பிச்ச பயணம் 1997ல IBMோட டீப் ப்ளூ கம்ப்யூட்டர் உலக செஸ் சாம்பியனையே தோற்கடிச்சப்போ உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. ஆனா உண்மையான AI புரட்சி ஆரம்பிச்சது கடந்த 10 வருஷத்துல தான். காரணம் அளவில்லாத டேட்டாவும் கற்பனை பண்ண முடியாத கம்ப்யூட்டிங் பவரும் தான். ஏஐயோட நன்மைகள் பார்த்தா அது நம்ம வேலைய பறிக்கிறதுக்கு பதிலா நம்மளோட திறமைகளை இன்னும் அதிகப்படுத்துதுன்னு தான் சொல்லணும். ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யற போர் அடிக்கிற வேலைகளை அது பார்த்துக்கும். இதனால மனுஷங்க செய்யற தவறுகள் குறையும். அது மட்டும் இல்லாம எந்த நேரமும் ஓய்வில்லாம வேலை செய்யும். இதனால ஆராய்ச்சி துறைகள்ல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வேகமா நடக்குது. இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் ஏஐயோட தற்போதைய நிலை. இனி அதோட அடுத்த கட்டத்தை பத்தி பார்க்கலாம். இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு போது. ஏஐ வெறும் நம்ம கேள்விக்கு பதில் சொல்றதோட நிக்காம அதுவே நமக்காக சில வேலைகளை செய்ய ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? இந்த அடுத்த கட்டத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் ஜெனரேட்டிவ் AI. இது ஒரு மேஜிக் மாதிரி. இது வெறும் டேட்டாவை அனலைஸ் பண்றதோட நிக்காது. அதுக்கு பதிலா புதுசா கவிதைகள், படங்கள், இசைன்னு எல்லாத்தையுமே உருவாக்கும். இது ஒரு படைப்பாளி மாதிரி செயல்படும். இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ தான் இப்போ ஏஐ ஏஜென்ட்ஸுங்கிற அடுத்த லெவலுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இந்த ஏஜென்ட் நம்ம ஒரு இலக்க கொடுத்தா போதும், அதை அடைய என்னென்ன செய்யணும்னு அதுவே திட்டமிடும், யோசிக்கும், அப்புறம் அதுவே செயல்படும். உதாரணத்துக்கு எனக்கு கோவாக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுன்னு சொன்னா அதுவே ஃப்ளைட் புக் பண்றது, ஹோட்டல் புக் பண்றதுன்னு எல்லா வேலையும் முடிச்சிரும். சரி, நாம இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்ட மெஷின்களை நாம உருவாக்கிட்டோம். இப்போ அந்த மெஷின்கள் அதுவாவே நமக்காக செயல்பட ஆரம்பிச்சா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? இது வெறும் டெக்னாலஜி பத்தின கேள்வி இல்ல, நம்மளோட எதிர்காலத்தை பத்தின கேள்வி. இந்த விளக்கத்துல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.